உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. 15ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி 14ஆம் வசனத்துல முதலாவது எழுதப்பட்டிருக்கிறார். 14, 15 2 வசனத்தை சேர்த்து தான் வாசிக்கணும். தனியா 15வது வசனத்தை வைத்துக்கொண்டு ஆபத்து காலத்துல கூப்பிடுன்னு சொன்னீரே, அப்படி சொல்ல முடியாது. முந்தின வசனத்தை கவனிங்க. நீ ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ 14ஆம் வசனத்துல 2 காரியம் சொல்லுகிறான். நீ என்னை நோக்கி கூப்பிடணும். ஆனா என்ன செய்து கூப்பிடணும்? முதலாவது 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை நோக்கி கூப்பிடு. ஸ்தோத்திர பலி, ஆண்டவரை துதிப்பாரு. அதனால தான் ஜெபத்துல சொல்ற, முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க அப்படின்னு சொல்ல காரணம், நம்ம எப்ப ஜெபம் பண்ணினாலும் முதலாவது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும்.